இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்போது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகார் ஒரு அடிமை பெண், அவள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம் நேசித்து ஆபிரகாம் மூலமாக அவள் கர்ப்பம் தரித்த பிற்பாடு அவளை வெறுத்து தள்ளும்படியான ஒரு சூழலை வந்தபொழுது அவள் வனாந்திர வழியிலே பாரத்தோடு வேதனையோடு விரக்தியோடு செல்கின்ற போது அவள் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று தேவனை குறித்து அவள் பெயரிட்டதாக சொல்லப்படுகிறது, தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. எங்கே கண்டால் வனாந்தரமான வழியிலே, வழி தெரியாமல் தடுமாறுகின்ற தள்ளாடுகின்ற சோதனையான சூழ்நிலையிலே அவள் தேவனை காண்பதாக சொல்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தடுமாற்றங்கள், பலவிதமான குழப்பங்கள், பயங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்விலே யார் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சொல்லி நமக்குள் கேள்வி எழுப்புகிறது. அவளும் கூட அந்த வனாந்தர வழியிலே கேள்வியோடு போனாள். ஆனால் அவள் வாழ்க்கையிலே அவள் பதிலை பெற்றுக்கொண்டாள். என்ன பதிலாம்? ஆண்டவரை குறித்து அவர் சொல்கிறார், நீர் என்னை காண்கிறது என்று சொல்லி. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பலவிதமான சோதனை ஊராய் கடந்து போவதை நினைத்து நீங்கள் கலங்காதபடிக்கு தேவன் காண்கிறவர் என்பதை அறிந்து தேவனை ஆராதிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் நடப்பதும், நான் அமர்வதும் நான் நடப்பதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அன்றைக்கு அந்நாளை கண்டவர் இன்றைக்கு இந்த நாளிலும் கூட நம்மை காண்பதாக விசுவாசிப்போம். அன்பின் ஆண்டவரே, அந்த வனாந்தர வழியிலே தடுமாற்றத்தோடு இருந்த அந்த ஆகாரை கண்டது போல இன்றைக்கும் எங்களை காண்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ் வந்திருக்கிற பிரச்சனை தீர்க்கும்படியாக நீ சித்தமுள்ளதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.